வணக்கம். கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட பார்ட் 20ல நம்ம பார்க்க போகிறது இன்டிஸ்பென்சபிள். டிஸ்பென்சபிள்னா தவிர்க்க முடியாத, இன்றியமையாத அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான்லாம் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த ப்ராஜெக்டை விற்கணும்னு நினச்சேன்னா முழுக்க ஒரு ஆங்கில பத்திரிகையை தான் நாங்கள் சார்ந்திருந்தோம். அந்த பத்திரிகையில் விளம்பரம் போட்டால் மட்டும்தான் விற்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்தது. அதை அடிச்சிக்க வேறு செகண்ட் லெவலில் கூட எதுவும் எந்த பத்திரிகையும் இல்லைன்ற மாதிரி ஒரு சூழல் இருந்தது. இதனால் அந்த பத்திரிக்கை என்ன ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமாக வேலை வச்சு சார்ஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் எங்களுக்கு வேலை ஆகணுமே அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்களுக்கே கொடுத்துட்ருந்தோம். அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா, ஆன்லைன் ஆட் போர்ட்டல்ஸ்லாம் தலையெடுக்க ஆரம்பித்தாங்க. இவங்கெல்லாம் ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்கன்னா, சார் உங்கள் விளம்பரத்தை நாங்கள் ஃப்ரீயாக போட்டுக்கிட்டோமா அப்படின்னு தான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் சின்னதாக சார்ஜ் பண்ணாங்க. அப்படியே போய் படிப்படியாக போய் இன்றைக்கி வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சார்ஜ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு கட்டத்தில் நான் என்ன யோசிச்சேன்னா, சரி ஆன்லைன் ஆட்ஸில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. அது இந்த பேப்பர் ஆடு சுத்தமாக ரெஸ்பான்ஸ் இல்லையன்றதுனால, என்னதான் 100 வருஷம் பாரம்பரியம் இருந்தாலும் நமக்கு வந்து முன்னாடி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும், இப்போ அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி தூக்கியும் போட்டேன். இப்போ இந்த ஆன்லைன் போர்ட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு இன்றியமையாத சக்தியாக வந்து நிற்கிறாங்க. அதாவது எனக்கு வந்து உண்மையிலே ஆட் கொடுக்கணுன்னு ஆசை. பட் அவன் என்ன பண்ணுறான்னா, சார் இந்த பட்ஜெட் இருந்தால் வாங்க, இல்லைனா வராதிங்க, உங்கள் காசு எனக்கு வேணான்ற மாதிரி எங்களை தள்ளி விடுறான். ஸோ இந்த பதிவில் நான் சொல்ல நினச்சது என்னென்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இன்டிஸ்பென்சிபிள் பர்சனாக மாறுறது, அது எப்போவுமே பவர்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி பி காம்படிட்டிவ். சில நேரங்களில் நம்ம மொனோப்பலியாக நம்ம மட்டும்தான் இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் காம்படிஷன் எங்கேருந்து வேணால் வரும். ஸோ அதனால் எப்போவுமே அப்டேட்டடாக இருங்க. அண்டு உங்களோட யூனிக் ஸ்ட்ரெங்த்தில் விளையாடுங்க. இன்றைக்கி அந்த மாதிரி என் லைஃப்பில் ஒரு இன்டிஸ்பென்சிபிள் பர்சன் வந்து நம்ம ஆனந்தம் செல்வகுமார் அவர்கள். அவர் வந்து ஆனந்தம் ஃபண்ட் ரைசிங்காக அகிலா மேடம் வச்சு இன்றைக்கி ஒரு ட்ரைனிங் செஷன் வைக்கிறாங்க. ஈவினிங் 6 to 8:30 வரைக்கும். ஸோ வாங்க, கண்டிப்பாக பங்கு பெறுவோம். வாருங்கள், சாதனையாளருக்கு மகுடம் சூட்டுவோம், சாதிக்க நினைப்பவருக்கு வழிகாட்டுவோம். நம்மளும் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 பேருக்காவது இன்டிஸ்பென்சிபிளாக தவிர்க்க முடியாத சக்தியாக இருப்போம். அதோட பவரையும் வாழ்ந்து பார்ப்போம். ஐம் ஜெகதீஷ், காவியா ஹோம்ஸ். ரெஃபரலை பற்றின எந்த தகவலாக இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க. நன்றி, வணக்கம்.